அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ராவலோடனா போகிற வழியெல்லாம் பார்க்குறீங்க. அது கோயம்புத்தூர் தான் போக போகிறேங்க. கோயம்புத்தூரை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்காதவங்களுக்கு ரொம்ப பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. காலையில் நம்ம நேரத்துலேயே கிளம்பிட்டோங்க. காலையில் நேரத்தில் கிளம்பி நம்மளுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா குன்னத்தூர், அவனாசி, தருமத்தம்பட்டி, அப்புறம் அப்படியே நீலாம்பூரில் உள்ள கோயம்புத்தூருக்குள்ளே முட்டி போக போகிறோங்க. இப்போ நாம் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெருமநல்லூர் தாண்டி அவினாசி பக்கமாக வந்துட்டுருக்குறேங்க. பைபாஸில் காலையில் கொஞ்சம் போக்குவரத்து ஸ்லோவாக தான் இருக்குங்க. எப்பவுமே நாங்கள் எப்போவுமே காலையில் நேரத்துலேயே கிளம்பி வந்துடுவோங்க. நேரத்தில் வந்துட்டோம்னா டவுனுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் எப்பவுமே நேரத்துலேயே வண்டி எடுத்துக்குவோம். இது என்னோடய புது யூடியூப் சேனலுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்த எல்லாமே இந்த வீடியோஸ் வழியாக போட்டு வரலான்னு எனக்கு ஒரு ஆசை. நிறைய இடம் நாங்கள் போர் வண்டியில் சுற்றுறதுனால நிறைய இடத்த நாங்கள் பார்ப்போங்க. சரி, அதை அப்படியே வீடியோவாக எல்லாத்துக்கும் காட்டலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை. பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டு, எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஓகே. இது திருப்பூர் போகிற ரோடுங்க. இந்த ரைட் சைடில் போகிறது அவினாசி போகிற ரோடு. இந்த இடமெல்லாம் இப்போது ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குதுங்க. நல்லா முந்தி இருந்ததுக்கு திருப்பூர் டெவலப் ஆகாமல் இந்த அவுட்டர் பைபாஸ் ஓரத்தில் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. அந்த இடத்துல பார்த்திங்கனாவே நிறைய கடைகள்லாம் விதவிதமாக நிறைய எப்படி சொல்கிறது, ஃபேன்சி ஐட்டம் மாதிரி நிறைய வாங்குறதுக்கு நிறைய வீட்டு அலங்கார பொருட்கள், டைல்ஸ் கடை, இது பூராமே இந்த லைனில் நிறைய இருக்குதுங்க. கரெக்டாக அந்த அவனாசி திருப்பூர் ஜங்ஷனில் நம்ம பைபாஸ் வழியே போனோம்னா நிறையா கடைக்கு புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ அவனாசியிலிருந்து மேலே ஏற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது டோல்கேட்டு, நம்ம கருமத்தம்பட்டி டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டோல்கேட்டில் தான் நம்ம பணம் கட்டிட்டு தான் போயாகணும். ஒவ்வொரு டைம் போகும்போது வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியிலேருந்து அமௌண்ட் எடுத்துக்குங்க. டோல்கேட்டை தாண்டி நம்ம கிராஸ் பண்ணி போகிறோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட் இந்த வெளியூர்லேருந்து வர ராத்திரி பகலுமெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வராங்கள, அந்த வண்டி பூரா இந்த இடத்துல பார்க்கிங் வண்டிக்குவாங்க. அப்புறம் பார்க்கிங் வண்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கிளம்பிக்குவாங்க. பெரும்பாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு தான் போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அப்புறம் வேறு இடம் ஒன்றும் சௌகரியம் இல்லாதனால இங்கே நிறைய பேர் நிறுத்திக்கிறாங்க டோல்கேட்டுக்கு பக்கத்துலங்காட்டி. இது லட்சுமி மில்லுங்க. வீடியோலலாம் சொல்லியிருப்பாங்க. லட்சுமி மில்லுக்கு எதுக்கால 100 ஏக்கராக்கு இன்னும் கவுண்டர் ஒரு வாரத்தில் சொல்லுவாருங்களா, அந்த இடம் தான் அது. இப்போல்லாம் அந்த இடத்துல 100 ஏக்கராவில் இல்லைங்க, எல்லாமே கட்டடங்கள் ஆகிப்போச்சு முக்காத்திட்டா. காலையில் டைம் நான் போகும்போது எப்போவுமே இந்த ட்ராவல்ஸ் பூரா, இல்லை வெளியூர் ட்ராவல்ஸ் பூரா நான் கோயம்புத்தூருக்குள்ளே வருங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நிறைய வண்டிக்கு விதவிதமாக வருது. அதையெல்லாம் நாங்கள் போகும்போது ரசிச்சுட்டே போய்க்குவோம். லேட்டஸ்ட்டாக பென்ஸ்லேருந்து வால்வோலேருந்து எல்லா கம்பெனி வண்டியும் வந்துருங்க. இது கோயம்புத்தூருக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம அந்த அவுட்டர் பைபாஸ், அந்த பைபாஸ்லேருந்து கீழே இறங்கி கோயம்புத்தூருக்குள்ளே போகிறதுக்கு மேலே இருங்க. அந்த பெருசாக தெரிய பார்த்திங்களா, அது பிஎஸ்டி காலேஜுங்க. பிஎஸ்டி காலேஜ் ரொம்ப நம்ம கோயம்புத்தூருக்கு ரொம்ப பெருசு. அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்புறம் தொழில்நுட்ப வசதிகள்லாம் நிறையா இருக்குது. காலேஜும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது ஃபாரின் இருக்க மாதிரி இருக்குது அந்த கட்டட அமைப்பில். இது லீ மெரிடியன் ஹோட்டல். லீ மெரிடியன் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. புதுசாக இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பாலமெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. இந்த பாலமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது எல்லாம் ஓப்பன் ஆயிருங்க. நம்ம இப்போ லீ மெரிடியன் ஹோட்டலெல்லாம் தாண்டி ஏர்போர்ட்டுங்கிற கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வழியே தான் போகுங்க. கட்டடங்கள்லாம் பார்த்திங்களா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது பெங்களூரு பீக்கில் வந்துடும். பெங்களூரை ஃபீட் பண்ணிடும் கொஞ்ச நாள்லேயே. அந்தளவுக்கு கோயம்புத்தூர் நல்ல வளர்ச்சி ஆகிட்டு வந்துட்டுருக்குதுங்க. இந்த பாலம் தான் இப்போ கட்டியிருக்காங்க. இன்னும் அதுக்கு முழுசாக வேலை முடியல. இந்த பாலம் கோயம்புத்தூருக்குள்ளே அடிக்கும் தலைக்கு ஈஸியாக போய்க்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப நீளமான பாலம்னு சொல்கிறாங்க. நம்ம ஆசியாவிலேயே ரொம்ப நீளமான பாலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது கரெக்டாக டீட்டெயில் தெரியல. ஆனால் இது நீங்கள் ஈஸியாக அவுட்டருக்கு வந்துடலாம். அந்த பாலத்தில் நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மேலே ஏறி ஈஸியாக வெளியே வந்துக்கலாம். இது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. எல்லா வெளியூர்லேருந்து கேஎம்சிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அது இங்கே இது இப்போ நம்ம கரெக்டாக ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்டு கொஞ்சம் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாது போச்சு. பாலமெல்லாம் ஜம்முன்னு வேலை செஞ்சு வச்சுருக்காங்க.
பாலமெல்லாம் நீட்டாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இது எல்லாம் இப்படியே வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, போஸ்டெல்லாம் எதுவும் ஒட்டாமல் வச்சுருந்தாங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நம்ம திருப்பதி போனோம்னா எப்படி இருக்குது அதே அளவுக்கு இந்த பாலங்களும் நல்லா நீட்டாக ஜம்முன்னு வண்டி வச்சுருக்காங்க. இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கோயம்புத்தூரை பற்றி இன்னும் தெளிவாக காட்டுறேங்க. இது வந்து தொழில்நுட்ப கல்லூரி. இன்னுமே டீட்டெயிலாக கோயம்புத்தூருக்குள்ள நம்ம நிறைய சுற்றுவோங்க. இது நான் இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவுட்டர் மட்டும் எடுத்து போட்டேன். இந்த இடம் தான் வந்து அந்த இரும்புலியே பாலம் கட்டியிருக்காங்க பாருங்க, அது கீழமே எடுத்துக்கிட்டேன். ஹோப்ஸுக்கிட்டேன் கரெக்டாக அந்த ரயில்வே பாலம் கீழே போகுது, அதை கிராஸ் பண்ணுறக்கு வேண்டி காங்கிரீட்டில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இரும்பில் போட்டுருக்காங்க. அது கிட்டத்தட்ட எத்தனை 80,000 டன் இரும்பு யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்துட்டு போகலாம். ரொம்ப பெரிய டவுனு. இதோட ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டிட முடியாதுங்க. இப்போ இந்த இடம் பார்க்குறீங்கள, இது வந்து நம்ம அவினாசி ரோட்டில், இது வந்து திருச்சி ரோட்டில் உள்ளே கட் பண்ணி வந்திருக்காங்க. அப்புறம் அதில் இடையிலலாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாது போச்சு. இப்போ நான் வந்து உக்கடம் போகிற வழியில் போயிட்டுருக்குறேங்க. சூப்பராக இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்குறக்கு. அந்த கோயம்புத்தூருக்கு வந்து அழகே இந்த குளங்கள் தான். குளம் வந்து அத்தனை அழகாக இருக்குது. அந்த குளத்தை சுற்றியும் அந்த பார்க்கு இதெல்லாம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உக்கடத்துக்கிட்ட வந்துட்டேங்க. உக்கடம் தளவுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்டு வந்திருப்பேங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய என்னால் போட முடியும். நம்ம ஏன்னா டெய்லி ஊர் சுற்றுற வேலை தாங்க. இது கரெக்டாக இந்த பொள்ளாச்சி போகிற ரோடெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாலத்துக்கு மேலே போனோம்னா பொள்ளாச்சியும் போய்க்கலாம். இப்போ நம்ம உக்கடத்தில் சுற்றிட்டு வந்து இதில் வெளியே வந்துட்டோங்க. அந்த உக்கடம் குளத்தை தனியாக இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குளமே நம்பி கிடப்போது பார்த்திங்களா. கட்டடங்கள்லாம் ஒன்றும் நிகரே இல்லை. ரொம்ப சூப்பராக கோயம்புத்தூர் டெவலப் ஆகிட்டு வருது.